நன்றி. திருவள்ளுவரின் துணிவியல் சிந்தனை முன்னுரை. சொல்லும் கருத்துக்களை துணிவுடன் சொல்லும் ஆற்றல் பெற்றவர் திருவள்ளுவர். அதற்கு சான்றுகளாக கருத்தியல் எதிர்ப்பு நிலையில் அவர் தன் கருத்தை துணிந்துரைக்கும் பின்வரும் கருத்தியல்களை காணலாம். ஒவ்வொன்றுமே அவர் காலகட்டத்திலே மிக துணிச்சலோடு சொல்லப்பட்ட கருத்துக்கள் இவை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், குறள் 972. இது பற்றி விரிவான விளக்கம் தர வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் பின்னால் வருகின்ற காலகட்டங்களிலே பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லாம், குறள் 582. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், குறள் 214. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், குறள் 1033. இவையெல்லாம் அன்றைக்கு சமுதாயத்தில் சமயத்தில் நிலவிய கொடுமைகளை, பிரிவினை உணர்வுகளை, மாறுபாட்டு உணர்வுகளை, பகை உணர்வுகளை, போர் உணர்வுகளை எல்லாம் மறுத்து, ஒரு சிலர்தான் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்கின்ற நிலைப்பாட்டிலே சென்று கொண்டிருந்த தத்துவத்தை எல்லாம் மறுத்து திருவள்ளுவர் தந்த துணிவு மிக்க தொடர்களிலே ஒரு சில தொடர்கள், குறள்கள் இவை. திருவள்ளுவர் தம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு சில உத்திகளை கையாளுகிறார். அவருடைய துணிச்சலை வெளிப்படுத்துவதற்கு சில உத்திகளை கையாளுகிறார். அதிலே ஒன்று தலை என்னும் சொல்லை பயன்படுத்துவது. குறள்கள் 43, 47, 57 மற்றும் நான் ஒரு சிலதை மட்டும்தான் சந்திருக்கிறேன். உண்டு என்னும் சொல்லை உரைத்து தன் துணிவை நிலைநாட்டுவது. குறள்கள் 54, 71, 89 முதலியன. உள, அதே போன்று உள என்னும் சொல்லை பயன்படுத்தி தம் துணிவை நிலைநாட்டுவது. குறள்கள் 223, 241, 304 முதலியன. அதே போன்று உளது, குறள்கள் 235, 454 போன்ற சொற்களை பயன்படுத்துதல். முதலாவது தலை என்று வருகின்ற குறட்பாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது தலை, இது தலைமையானது, இதற்குள் இது தலைமையானது என்றெல்லாம் கொண்டு வருவார். அதெல்லாம் அவருடைய துணிவு. இதுதான் தலைமையானது. இந்த வகையில் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்க 56 ஓம்பல் தலைன்னு சொல்வார். ஓம்பல்களுள்ளெல்லாம் தலை, பல ஓம்பல்கள் பலவாக இருந்தாலும் அந்த ஓம்பல்களுள்ளெல்லாம் தலையாக அமைவது என்று அவற்றை சுட்டுவார். இப்படி தலை என்று சொல்லி தன்னுடைய துணிவை நிலைநிறுத்துகின்ற போக்கு பார்க்கிறோம். அதே போன்று உண்டு, உள, உளது என்னும் சொற்களை பயன்படுத்தி அவர் தம்முடைய துணிவான கருத்துக்களை நிலைநாட்டுகிறார். அதே போன்று இல்லை, ஆங்கில்லை, அதனில் உங்கில்லை என்று வருகின்ற இடங்களை எல்லாம் பார்த்தால் அந்த சொல்லை பயன்படுத்தி அவர் தன்னுடைய துணிவை நிலைநிறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே குறள்கள் 32, 59, 61 முதலியன. அதை அடுத்து கருத்துகளில் ஏகாரம் தந்து உரைத்தல். அதுவே அப்படி போன்ற சொற்களை பயன்படுத்தி அந்த ஏகாரம் தந்து சொல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அவர் துணிவோடு தம் கருத்தை துணிந்து உரைக்கிறார் என்று ஆகிறது. அதற்கடுத்து கரி என்ற அல்லது சான்று, இந்திரனே சாலும் கரி என்று சொல்வார். அவர் இதுதான் சான்று அப்படின்னு சொல்லுகிறார் என்றால் அவர் துணிந்து தம் கருத்தை இந்த கோணத்தில் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கின்றோம். இதுவெல்லாம் அவர் அவருடைய கருத்துக்களை நிலைநாட்டுவதற்கு, அவருடைய துணிவை நிலைநாட்டுவதற்கு குறட்பாக்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார், அவற்றில் என்னென்ன நிலைகளை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்தோம். அலை என்ற சொல், உண்டு, உள, உள்ளது என்ற சொற்கள், இல்லை என்னும் சொல், கரி என்னும் சொல், அதன் பிறகு
ஏகாரம் தந்து உரைத்தல் போன்ற உத்திகளை கையாண்டு தன்னுடைய துணிவை அவர் நிலைநிறுத்துகிறார். அதற்கடுத்து துணிவை உள்ளடக்கிய சொற்கள், தொகை சொற்கள், தொடர்கள். என்னென்ன சொற்கள் துணிவு என்பதை உள்ளடக்கிய, துணிவு என்ற பொருள் முழுமையும் தருவதல்ல, ஆனால் துணிவு என்ற அந்த பொருண்மையை உள்ளடக்கிய சொற்கள் இருக்கின்றன. அசாவாமை, இதற்கும் தளர்ந்து போகக்கூடாது, துணிந்து கொள்ள நிற்கணும். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். 611. தளர்ந்து போகக்கூடாது, துணிந்து, அதான் அசாவாமை என்பது, துணிந்து நிற்பது. அதன் பிறகு இறந்து ஊக்கல் என்கின்ற ஒன்று, அது துணிவை காட்டுகின்ற ஒன்றுதான். ஆனால் அது நல்லதா தீயதா என்பது வேறு. ஆனால் அந்த துணிச்சல் என்கின்ற ஒன்றை நிலைநிறுத்துகின்ற நிலைப்பாட்டை நாம் திருவள்ளுவரிடம் அவர் காட்டுகின்றார். நுனிக்கொம்பர் ஏறினார், அதாவது மற்றவருடைய செயற்பாட்டிலே, நான் முன்பெல்லாம் சொன்னது அவருடைய திருக்குறளை வெளிப்படுத்துவதிலே என்னென்ன உத்திகளை கையாளுகிறார் என்று பார்த்தோம். இப்பொழுது துணிவு என்பதை உள்ளடக்கிய சொற்கள் என்னென்ன திருக்குறளே இடம்பெற்றிருக்கின்றன என்ற கோணத்திலே நாம் பார்க்கிறோம். இறந்து ஊக்கல், நுனிக்கொம்பர் ஏறினால் அகுது இறந்து ஊக்கின்னுவர். அதை கடந்து துணிந்து அவன் முயற்சியை மேற்கொள்வான் என்றால் அது தீமையில் முடிகிறது என்பது வேறு. ஆனால் அந்த போகின்ற பொழுது அந்த செயற்பாட்டிலே அவன் துணிவு கொள்கிறான் பாருங்க, அதை காட்டுகிறது பார்க்கிறோம். அடுத்த சொல் எழுதல். கொழுனன் தொழுது எழுவாள். இங்க எழுதல் என்று சொன்னால் மேம்படுதல், உயர்தல், பெருமை உறுதல் என்ற பொருள்களை தந்து நிற்கும். எழுவாரை எல்லாம் பொறுத்து, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்வார். உழுவார் உலகத்தற்காணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துன்னு சொல்லுவார். அதாவது எழுச்சியோடு வருவார்கள், எழுச்சியோடு பலர் நிற்பார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் விட மிக பெரும் எழுச்சிக்குரிய தொழில் உழவு தொழில், அதுதான் உயர்ந்த தொழில் என்று சுட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறள் 1032. அதே போன்று உண்டு என்னும் சொற்கள் என்பது அவர் சொல்வது, அவர் மற்றவர்கள் கருத்துக்களை நிலைநாட்டுகின்ற இடத்தில் அந்த துணிவை நாம் காண முடியும். உலகத்தார் உண்டு என்பது அப்படின்னு சொல்வார் 850. இப்போ அறிஞர்கள், இது ஆய்வியல் அறிஞர்கள், அவர்கள் உண்டு என்றது உண்டு என்று ஆராய்ந்து நிலைநாட்டியது என்று அந்த துணிச்சல், சான்றோர்களுடைய ஆய்வு அறிஞர்களுடைய துணிச்சலை உண்டு என்று சொல்லால் அவர் சுட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று பண்புடையார் பட்டுண்டு உலகம், இது பண்பாட்டியல் சிந்தனை 996. இந்த உலகம் எதனால் நிலை பெற்றிருக்கின்றது? பண்புடையவர்களால் தான் நிலை பெற்றிருக்கிறது என்ற நிலைப்பாட்டினை அவர் காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்ததாக உறவோர் என்ற சொல், ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். உறவோர்னா நெஞ்சுரம் படைத்தவர்கள், துணிச்சலோடு நெஞ்சுரம் படைத்தவர்களாக விளங்குகின்றவர்கள். அதைத்தான் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், மன உறுதி படைத்தவர்கள், துணிவு படைத்தவர்கள் என்ற பொருளிலே நாம் பார்க்கின்றோம். குறள் 136. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர், குறள் 597 என்று பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு சொல் உறுதி, அது கூட அந்த துணிவு என்கின்ற அந்த பொருண்மையை உள்ளடக்கிய ஒன்று. அதே நேரடி பொருள் அல்ல, ஆனால் அது உள்ளடக்கிய ஒன்று என்று நாம் பார்க்கின்றோம். கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் போல். நண்பர்களோடு நட்பு கொள்ளுகின்ற பொழுது கேடு வருகிறது என்று சொல்லும் கூட அதில் ஒரு உறுதி ஏற்படுகிறது. நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்வதற்கான அளவுகோலாக அது அமைந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். அதற்கடுத்ததாக நாம் பார்ப்பது ஒருதலையா. ஒருதலையா என்றால் உறுதியாக, ஒரு நிலையாக, நிலைப்பாடாக. அப்ப இந்த ஒருதலையா என்பது கூட இந்த துணிவு என்கின்ற பொறுமையை உள்ளடக்கியதாக வருகிறது. சொற்கோட்டம் இல்லது செப்பம், ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். எந்தவித தளர்வும் இல்லாமல் உறுதியாக நிற்பது ஒரு தலையாக. அதில் துணிவு என்கின்ற பொறுமை உள்ளடக்கமாகி நிற்கிறது. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின், இது 119வது குறள் முதல் சொன்னது. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் பேர்த்துள்ள வேண்டா பரப்பு. அவனுடைய உள்ளம்
அவன் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து கொள்ளுகின்ற ஆற்றல் பெற்றதாக இருக்குமானால் பிறப்பை பற்றி எண்ணி பார்க்க வேண்டிய தேவையில்லை இருக்கிறார். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லதும் வல்லது அமைச்சு, உறுதிப்பட சொல்ல வேண்டும், துணிச்சலோடு சொல்ல வேண்டும் என்று காட்டுகிறார் அமைச்சர்கள் என்று காட்டுகிறார் 634வது குறள். அறிவொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். அறிய வேண்டியவற்றை ஆட்சியாளன் அறியாதவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு இதுதான் உறுதி என்று அவன் உடன் இருக்கின்ற அமைச்சன் கூறுவது என்பது அமைச்சனுடைய கடமை என்று சொல்லுகிறார். 638 இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. தனக்கே வாழ்க்கையின் சாவு வருகின்றவர் அல்லது வாழ்க்கையின் இறுதிக்கா வருகின்ற நிலைப்பாடு இருந்தாலும் கூட எதற்கும் அஞ்சாது துணிந்து ஆட்சியாளனுக்கு உறுதி தருவனவற்றை உரைப்பது தூதுவனுடைய பண்பு என்று சொல்லுகிறார். அதை போன்று துணிவு என்கின்ற ஒன்றை உள்ளடக்கியதாக இருப்பது கலங்காது. கலங்காது இருப்பது எப்பொழுது ஏற்படும்? துணிவு நிற்கின்ற பொழுதுதான் ஏற்படும். ஞாலம் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். குறள் 485. கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல். குறள் 668 என்று பார்க்கிறோம். இன்னொன்று சோர்வின்மை. அந்த சோர்வின்மை என்கின்ற தொகை சொல்லும் கூட நமக்கு அந்த துணிவு என்கின்ற ஒன்றை உள்ளடக்கமாக கொண்டு வருகிறது. நேரடி பொருளை நன்றாக நினைவைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் நேரடி பொருள்கள் அல்ல, ஆனால் அவற்றை உள்ளடக்கமாக கொண்டு துணிவோடு வருகின்ற சொற்கள், துணிவினை உள்ளடக்கமாக கொண்ட சொற்கள் என்று நாம் பார்க்கிறோம். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழாள் பெண். சோர்வின்மை. இந்த சோர்வின்மை எப்பொழுது வரும்? துணிவு வருகின்ற பொழுது சோர்வின்மை வரும். குறள் 56. சொலல் வல்லன் சோர்விலான் அஞ்சான். குறள் 647. அதற்கடுத்து தலைப்படுதல். அதை தலைப்படுதல் என்று சொன்னால் அதை முன்னின்று எடுத்துச் செல்லுதல் என்று பொருள் தரக்கூடியது. தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர். குறள் 348. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. 356. மீண்டும் பிறவா நெறி. மற்றீண்டு வாரா நெறினா 2 பொருள்கள் இருக்கு. மீண்டும் பிறவாமை. பிறவாமைக்குரிய நெறிகளில் அவர்கள் தலைப்படுவார்கள். அவர்கள் தம்மை துணிவோடு தம்மை முன்னிறுத்தி கொண்டு செல்வார்கள் என்று பார்க்கிறோம். அது ஒரு பொருள், துறவிகளுக்குரியது. இன்னொரு பொருள் முன்னெடுப்பர். எதை முன்னெடுப்பார்? மற்ற இன்று வாரா நெறி. இதுவரை சொல்லப்படாத வாழ்க்கை நெறிகளை, மறை நெறிகளை அவர்கள் முன்னெடுத்து வைப்பார்கள். திருவள்ளுவர் சொன்னார்கள் இல்லையா முதல்ல, அதுக்கடுத்து மலரிலும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். காமம் என்பது மலரை விட மென்மையானதாக அமைய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் எல்லாரும் அப்படி நுகர்கிறார்கள் என்றால் இல்லை. சிலர் தான் அந்த துணிவோடு அந்த மன துணிவோடு அந்த காமத்தை நுகர்கிறார்கள். அதன் பிறகு துளக்கற்ற காட்சியவர். எந்தவித கலங்கமும் இல்லாமல் இருக்கின்ற அதனை துளக்கற்ற காட்சியவர் என்று சொல்லுகிறார். குறள் 699. நடுக்கற்ற காட்சியவர். அது கூட துணிவு என்கின்ற ஒரு பொருண்மையை உள்ளடக்கிய ஒன்று. குறள் 654. நிலையில் திரியாது அடங்கியான் அப்படின்னு சொல்வார். தான் இருக்கின்ற நிலையிலிருந்து திரிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் இந்த துணிவு வேண்டும். குறள் 124. நிற்றல். அதாவது உறுதியாக நிற்றல் என்ற பொருண்மையிலே பல இடங்களை கையாளுகிறார். ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் சொல்லுவார். குறள் 6. குணமென்னும் குன்றேறி நின்றார் சொல்லுகின்ற பொழுதே அந்த உறுதிப்பாடு, அங்கே துணிவு அங்கு நிலை நிறுத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். குறள் 29. அருள்வைக்கு ஆற்றின் கண் நின்றான். குறள் 176. அளவின் கண் நின்று ஒழுகுவார். குறள் 286. எல்லை கண் நின்றார். குறள் 806. நிற்றல் என்றாலே துணிவும் உறுதியும் உடையவர்களாக இருத்தல் என்ற பொருளிலே நிற்றல் என்ற பொருளை திருவள்ளுவர் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. பெயரார். இதை எந்தவித அசைவுமற்று அவர்கள் தளர்ந்து போய்விட மாட்டார்கள்.
ஒரு இடத்திலிருந்து இது வேண்டாம் என்று அவர்கள் மனச்சோர்வு கொள்ள மாட்டார்கள் என்ற பொருளிலே பெயரார் என்று கையாளுகிறார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். குறள் 989 நாம் பார்க்கிறோம். அதே போன்று மனத்திற்பம், வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். திணை வினையிலே ஒரு செயலிலே உறுதி என்பது அவருடைய மனத்தின் உறுதி. இப்ப மன உறுதி என்று வருகின்றாலே துணிவு இல்லாமல் மன உறுதி வர. குறள் 661 ஏந்திய கொள்கையார்னு சொல்றார். சில தொடர்கள் நாம் பார்க்கிறோம். ஏந்திய கொள்கையார் ஒரு கொள்கையில நிலைப்பாடு, துணிவோடு அந்த கொள்கையை ஏற்றுக் கொள்கின்றவர்கள், அதிலே நிலையாக நிற்பவர்கள். அதனால்தான் ஏந்திய கொள்கையார் என்று சொன்னார். அடுத்து ஒன்று நல்லாள். துன்பம் வருகின்ற பொழுது குடும்பம் சீர்குலைந்து போகும், அழிந்து போகும் என்ற நிலை வருகின்ற பொழுது அதை தூக்கி நிறுத்துகின்றவர்கள். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கே பெண்மைக்கு முதன்மை தந்து அடுத்தொன்று நல்லாள், நல்லாள் என்றும் சொல்லலாம், நல்ல ஆள் என்றும் சொல்லலாம். அதை ஊன்றி நிறுத்துகின்றவர்கள். அது பெரிய துணிவு வேண்டும். இந்த குறள் 1030 மறுநீங்கி மாசரு காட்சியவர். குறள் 352 அசைவிலா ஊக்கம் உடையான். அசைக்க முடியாத ஊக்கம் தான் துணிவுக்கு. 594 ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர். இது உங்களுக்கு நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஊழ் என்பது விதி அல்ல, பழகினை பயன் அல்ல, முறைமை. அப்ப அந்த முறைமை என்பது இயற்கை முறைமை, வாழும் சமுதாய முறைமை, அரசியல் முறைமை, அவன் எந்த அளவிற்கு ஊக்கத்தை வெளிப்படுத்துகின்றான் என்ற முறைமை. இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததற்கு பெயர்தான் ஊழ். ஆனால் பலரும் உரை எழுதுகின்ற பொழுது இதற்கு விதி, பழகினை பயன், கடவுள் ஆணை, அப்படியெல்லாம் கண்டபடி உரை எழுதுகிறார். வள்ளுவத்திற்கே பொருந்தாத நிலையில் அவர்கள் உரை எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஊழ் என்பதை நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டியது முறைமை. அதனால்தான் ஊழல் என்று சொல்லுகின்ற பொழுது முறை அல்லாதது, முறைமை அற்றது என்று பொருள் கூட பார்க்கிறோம். சங்க இலக்கியங்கள் எல்லாம் ஊழ் என்று சொன்னாலே அது முறைமை என்ற பொருள் தான். யாரும் வந்து விதி கோட்பாட்டை கொண்டு வரவில்லை, அது பழவினை பயன் கோட்பாட்டையும் கொண்டு வரவில்லை, அது கடவுள் ஆணையனும் கொண்டு வரவில்லை. ஆனால் திருவள்ளுவருக்கு பழவினை பயன் நம்பிக்கை பதிவு இருக்கிறது. ஆனால் இந்த ஊழதிகாரத்தில் அதை அவர் பயன்படுத்தவில்லை. தமிழருடைய மரபை பின்பற்றி அந்த முறைமை கோட்பாட்டை தான் அவர் கொண்டு வருகிறார். அதன் பிறகு பார்த்தால் சில இலக்கிய புரட்சி, அதுல ஒரு துணிவை கொண்டு வருவார். இந்த தலைமகளை காமத்துப்பால சுட்டுகின்ற பொழுது முதல்ல பார்க்கின்ற மரபு, ஒரு ஆணை முதலில் பார்க்கின்ற மரபு பெண்ணுக்கு இல்லை. ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை காண்பான். ஐயம் காட்சி ஐயம் தேர்தல் தெளிதல் என்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அவனுக்கு தான் நடைபெறும். ஆனால் திருவள்ளுவர் அந்த இலக்கியத்தை மறுத்து பெண்ணுக்கும் சம உரிமை தர வேண்டும் என்ற நிலையில் ஒரு ஆண் அவள் தலைமகளுடைய தலை பார்த்துவிட்டு அதன் பிறகு கண் பார்க்கிறான். அவள் அந்த நேரத்தில் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் அது ஒரு மாபெரும் இலக்கிய புரட்சி திருவள்ளுவர் காமத்துப்பாலில் செய்திருக்கிறார். உராதோ ஊரறிந்த கவ்வை, நான் முன்பே சொல்லியிருக்கின்றேன். அலர் எழுகின்ற பொழுது அச்சம்தான் தோன்றும் சங்க இலக்கிய மகளிருக்கும் சரி, தலைமகனுக்கும் சரி. ஆனால் இங்கே அலரை அவர்கள் வரவேற்கிறார்கள், விரும்புகிறார்கள். அது ஒரு மாற்றம். மிகப்பெரிய துணிச்சல் இல்லாம ஒரு அலரை வரவேற்கின்றதோ, அலர் கவ்வை ஊரெல்லாம் கவ்வை பரவ வேண்டும் என்று சொன்னாக்க ஒரு துணிச்சல் வேண்டும், அஞ்சாமை வேண்டும். அதையெல்லாம் இலக்கிய கோட்பாடாக திருவள்ளுவர் காமத்துப்பாலில் நமக்கு தருவதை நாம் முன்னரே சொல்லி இருக்கின்றோம். யாம் வேண்டும் கவ்வைன்னு. அதே போன்று 1311 நான் சொன்னது 1143 நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் 1082 உராதோ ஊரறிந்த கவ்வை 1143 யாம் வேண்டும் கவ்வை 1150. அதற்கடுத்து வருவது பாருங்க, பெண்ணியலார் எல்லாம் கண்ணின் புது உண்பர் நன்னேன் பரத்தனின் மாறு. இது ஆணாதிக்கத்திற்கு சாட்டையடி கொடுக்கிறார் ஒரு மனைவி மூலமாக ஆணாதிக்கத்திற்கு சாட்டை கொடுக்கிறார். என்ன, ஒரு பெண் என்றால் பலர் கண்படுமாறு இருக்கல் கூடாது, பலர் நெஞ்சில் புகக்கூடாது, அப்படிப்பட்ட நிலைப்பாடு உடையவர் தான் இருந்த கற்புக்கரசி என்று சொல்லப்பட்ட ஒரு மரபை தூக்கி எறிந்து ஒரு பெண் என்ன செய்கிறாள், ஒரு ஆடவன் தன் கணவன் திரும்பி வருகிறான்,
ஏதோ வெற்றி பெற்று வருகிறான், போரில் வெற்றி பெற்று இருக்கிறான், உயர்கல்வியில் வெற்றி பெற்று இருக்கலாம், தன் ஆற்றலை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றிருக்கலாம், பொருளீட்டு வெற்றி பெற்று இருக்கலாம். அப்படி அவன் வருகின்ற பொழுது எல்லா திறத்து மகளிரும் அவனை மார்பை பார்க்கிறார்கள். ஏன்னா அந்த காலத்துல மாலை அணிந்து கொண்டு மார்பை திறந்துதானே வைத்திருப்பார்கள் ஆடவர்கள். ஆக அந்த நேரத்தில் எல்லா தரத்து பெண்களும் பார்க்கிறார்கள். அப்பொழுது இவள் என்ன சொல்லுகிறாள், நீ வருகின்ற பொழுது எல்லா மகளிரும் பார்த்தார்கள், உன் மார்பை பார்த்தார்கள், ஆகவே நீ கற்பிழந்தவன், நான் உன் மார்பை தழுவ மாட்டேன் என்று சொல்லுகிறாள். இதுக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் வேணுங்க. சாதாரண நிலை அல்ல. ஒரு பெண்ணை வைத்து ஆணாதிக்கத்தை எதிர்க்க வைக்கின்ற ஒரு துணிச்சலை ஒரு பெண்ணுக்கு தந்திருக்கின்றார் திருவள்ளுவர் என்று நாம் பார்க்கிறோம். துணிவை உள்ளடக்கிய குரல்கள் இருக்கு. துணிவுடைமையே உள்ளடக்கிய குரல்கள், நேரடி குரல்கள் அப்படின்னு பார்த்தா பிற நூலார் துணிவுகள் அப்படின்னு 2 இடத்தை சொல்றாங்க. என்ன? ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அப்ப பிற நூல்களுடைய துணிவு அது என்று நிலைநாட்டுகிறார் குறள் 21. பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை, அது உலகத்து எப்பால் நூலோருக்கும் துணிவு. உலகத்தில் இருக்க எல்லா நூலர்களுக்கும் அது துணிவுன்னு சொல்றாரு. அப்ப 2 நூல்கள் பிற நூலார் துணிவுகளை எடுத்து உரைப்பனவாக அமைகின்றன. அதற்கடுத்ததாக அரசியலின் துணிவு பற்றி பேசுகிறார் திருவள்ளுவர். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்று நீங்கா நிலநாள்பவர்க்கு. ஆக இங்க துணிவுடைமை என்பது அவனை விட்டு நீங்க கூடாது. அரசனுக்கு ஆட்சியாளன் வந்துட்டா அவன் துணிவுடையவனாக இருந்தே தீர வேண்டும். இல்லைன்னா அவன் ஆட்சி செய்ய முடியாது. எத்தனையோ எதிர்ப்புகள் வரும், எத்தனையோ படையெடுப்புகள் வரும், எத்தனையோ மக்கள் புரட்சிகள் வரும். அதையெல்லாம் துணிந்து எவன் ஒருவன் எதிர்கொள்கின்றானோ அவன் தான் சிறந்த ஆட்சியாளர். அப்ப அவனுக்கு வேண்டியது தூங்காமை வேண்டும், கல்வி வேண்டும், துணிவுடைமை வேண்டும். அதே போன்று தூது உரைப்புகின்றவர்களுக்கும் சொல்கிறார், தூய்மை வேண்டும், அவருக்கு உற்ற துணைவர்கள் வேண்டும், துணிவுடைமை வேண்டும். ஏன்னா தூது பார்க்கின்ற ஒரு தூதன் போய் ஒரு அரசனுடன் மாற்று அரசனோடு பேசுகிறான்னா துணிச்சல் வேணும். துணிச்சல் இல்லாமல் அவன் உரையாற்ற முடியாது. அதே போன்று அரசனிடம் எடுத்துரைக்கின்ற பொழுதும் கூட அவன் துணிவு வேண்டும். அதனால்தான் அவர்களுக்கு துணிவு. ஆனால் நீங்காது இருக்க வேண்டும் ஆட்சியாளனுக்கு. இவனுக்கு அவ்வப்பொழுது எப்பொழுது தூது மேற்கொள்கின்றானோ அவ்வப்பொழுது. அதனால்தான் வாய்மை வழி உரைப்பான்னு சொன்னார். வாய்க்கின்ற பொழுது என்று 2க்கும் வேறுபாடு காட்டுகிறார் என்று பார்க்கிறார். அதற்கடுத்து இப்பொழுது ஒன்றை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். தனி மனிதன். ஒரு தனி மனிதன் அளவிலான துணிவியல் சிந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நாம் ஒன்றை கொண்டு வரலாம்னு சொல்லிடுறேன். அதன் பிறகு நான் மற்றதற்கெல்லாம் தரவு கொடுத்துட்றேன், நீங்களே கொஞ்சம் கொண்டு வந்து விடலாம். ஒன்றுக்கு மட்டும் நான் சான்று காட்டுகிறேன். சான்று காட்டுவதற்கு காரணம் நேரமின்மைதான், வேறொன்றும் இல்லை. உங்களுக்கே தெரியும் என்ன நடந்தது என்று. அப்ப தனி மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது முதல்ல எண்ணம். முதல்ல தனி மனிதனுக்கு 3 குறட்பாக்கள் வருது. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. துணிவு பற்றி சிந்தனை அங்க நேரடியா வர்றது 3 குறள். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. குறள் 467. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்குந்தனை. இதெல்லாம் தனி மனிதனுக்குரியது. 669. சூழ்ச்சி முடிவு துணி வைதல், அத்துணிவு தாட்சியில் தங்குதற்கு எது. ஒரு ஆராய்ச்சி செய்கிறேன் என்னன்னா அதனுடைய முடிவு என்னாக இருக்கணும்? துணிவு. நான் சொல்ற இந்த ஆய்வு முடிவு உறுதி அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். அந்த துணிவு நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் சூழ்ச்சி முடிவு துணி வைதல். இப்ப நம்ம ஒரு ஆய்வு செய்கிறோம்னு வைத்துக்கு முனைவர் பட்ட ஆய்வு அல்லது இப்ப நம்ம ஆய்வு கட்டுரைகள் எழுத போகிறோம்னு சொன்னா நாம சொல்லுகின்ற முடிவு துணிச்சலோடு இருக்கணும். இதான் துணிந்து சொல்லணும். இதுதான் முடிவு, இதான் ஆராய்ச்சி முடிவு அப்படி என்ற அந்த துணிவு நமக்கு இருக்க வேண்டும். அதனால் சொன்னார் சூழ்ச்சி முடிவு துணி வைதல். ஆராய்கிறோம் என்றால் அதனுடைய முடிவு என்னவாக இருக்க வேண்டும்? அந்த துணிவு இருக்க வேண்டும். இல்ல பார்க்கிறேன் இப்படி எல்லாம் கருதுவதற்கு வாய்ப்பு உள்ளது, அதனால் துணிவு இல்லை. அது இப்படித்தான் அப்படின்னு நீங்க சொன்ன அதான் துணிவு. அதனால்தான் ஆராய்ச்சி என்று சொன்னாலே ஒரு முடிவு இருக்கு, அதில் துணிவு இருக்க வேண்டும். இப்ப நாங்க இப்ப முதல்ல நான் ஆராய்ச்சி செய்து சென்னை பல்கலைக்கழக திருக்குறள் ஆராய்ச்சி துறையில ஆராய்ச்சியாளனாக ஒரு ஆராய்ச்சி துணைவராக நான் இணைந்த பொழுது பேராசிரியர் சஞ்சீவி அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு தலைப்பு கொடுக்கிறார். இந்திய விடுதலை வெள்ளி விழா மாநாடு நடத்தப் போகிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில்.
நான் புதிதாக 26 வயது பையன், அப்பொழுதுதான் போய் சேருகிறேன். அப்பொழுது ஒரு தலைப்பு கொடுக்கிறார். என்ன தலைப்பு தெரியுங்களா? ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர்னு சொல்றேன் பாருங்க, மிக பேராற்றல் மிக்க ஒரு அறிஞர் டாக்டர் கேப்போமி, முனைவர் கேப்போமி அவர்களுடைய சமுதாய சமய அரசியல் கட்டுரைகள் கலைக்களஞ்சியத்தில், ஏறத்தாழ அவர் கலைக்களஞ்சியத்தில் எழுதின கட்டுரைகளை எல்லாம் ஆராய்ந்து அது முடிவு சொல்றார். அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சொல்றார். கேப்போமி எப்படிப்பட்டவர் நமக்கு நல்லா தெரியும். அவரை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது என்ன நிகழும்? நிறைய சிறப்பான கருத்துக்களை எல்லாம் எடுத்து முறைமாட்டி சொல்லிவிட்டு அதில் இருக்கின்ற குறைபாடுகளையும் எடுத்து சொன்னேன். எடுத்து விட்டுட்டு பேராசிரியர்கிட்ட கொண்டு போய் காட்டணும். மாநாடு நடக்கிறதுக்கு முன்னால, ஐயா இப்படி எழுதியிருக்கேன், இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் தேப்போமே அவருடைய கட்டுரையில் இவ்வளவு வன்மை ஆளுமை பண்புகள் இருப்பதையும் ஆராய்ச்சி திறன் இருப்பதையெல்லாம் நான் தெளிவுபடுத்தி இருக்கேன். ஆனால் சில குறைபாடுகள் இருக்கிறதையும் நான் சுட்டி இருக்கேன். நான் ஒன்ன குறைபாடா அவருக்கிட்டயா என்னையா கண்டுபிடிச்சேன் படித்து காட்டினேன். இதெல்லாம் உறுதியா சொல்ல முடியுமா? துணிவோடு சொல்லுவேன். துணிந்துதாங்க நான் சொல்றேன். அவருடைய எல்லாவற்றையும் நான் ஆராய்ந்த பிறகுதான் இந்த துணிவோடு என் முடிவுகளை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி சரி நீ போ, எவனாவது உதைப்பான் உன்னை மாநாட்டிலே, நீ பேசுகின்ற பொழுதே உதைப்பான், வாங்கிக்கிறியாப்பா அப்படின்னு. அவர் என்னை பற்றி கவலை இல்லை, ஏனென்றால் நான் சொல்வது அத்தனையும் உண்மை, துணிவோடு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். போன கூட்டத்தில் படித்தேன், எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் செய்தார்கள். எங்கள் பேராசிரியர் சஞ்சீவ் சிரித்துக் கொண்டார். என்னன்னா, நாம எந்த முடிவு எடுத்தாலும் துணிவோடு இருக்கணும். அதனால்தான் சொன்னார், சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல். இப்போ ஒரு தனி மனிதன் எடுத்துக்கோங்க. ஒரு தனி மனிதன் சார்ந்த துணிவியல் சிந்தனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது எண்ணம், சொல், செயல் மூணா பிரிக்கணும். அப்ப எண்ணத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, எண்ணி துணிக கருமம். எந்த ஒரு செயலை செய்தாலும் மிக தெளிவாக ஆராய்ந்து பார்த்து அந்த செயலை தொடங்க வேண்டும். தொடங்கிய பிறகு மறுபடியும் எண்ணுவோம், நம்ம எண்ணி பார்க்கலாம்னு சொல்வது மிக பெரும் தீம்பாக. அதனால தொடங்குவதற்கு முன்பே அதை பற்றி மிக மிக தெளிவாக நுட்பமாக ஆராய்ந்து தெளிவு பெற்ற பிறகு, துணிவு பெற்ற பிறகு நாம் அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும். அதனால்தான் எண்ணி துணிக கருமம். துணிதமின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. தனி மனிதன் எண்ணம். சூழ்ச்சி முடிவு துணிவைதல். முன்பே சொன்னதுதான். ஆராய்ச்சியினுடைய முடிவு என்பது துணிவினை அடைவதுதான் என்று சொன்னதை பார்க்கிறோம். இது எண்ணம், தனி மனிதன் எண்ணம் சார்ந்தது. இரண்டாவது குறட்பா. மூன்றாவது குறட்பா, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையெனும் மான பெரிதென்றான். எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அவனுடைய நிலையிலிருந்து குலையாமல் திரியாமல் வாழ்கின்ற அந்த அடக்கம் அடங்கி இருக்கணும். ஆனா அந்த அடக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நிலையில் தெரியாததாக இருக்கணும். எந்த சூழலிலும் அது வீழ்ச்சிப்படாததாக இருக்க வேண்டும், சோர்ந்து போகாததாக இருக்க வேண்டும், தோய்வு அடையாததாக இருக்க வேண்டும், கலக்கத்திற்கு உள்ளாகாதாக இருக்க வேண்டும். அதுதான் நிலையில் தெரியாது இருக்கும். அதுதான் துணிவு நிலை. அப்படிப்பட்ட அடக்கம் வேண்டும் என்கிறார். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசையிலா ஊக்கம். அசையிலா ஊக்கம்னா எந்த கட்டத்திலும் நிலை தளராத ஊக்கம் உடையவனாக இருப்பான். இடையறவு இல்லாது தொடர்ந்த ஊக்கமாக போய்கொண்டே இருக்கின்ற நிலைப்பாடைத்தான் அசைவிலா ஊக்கம் என்று சொல்லுகிறார். குறள் 594. அப்ப என்ன சொல்லுகிறார்? இந்த 4 குறள்களில் என்ன சொல்லப்படுகிறது? எண்ணம் துணிவாதல் வேண்டும், துணிவு செயலாதல் வேண்டும். மாறாக செயல் மேற்கொண்ட பின் அதை பற்றி எண்ணுதலுக்கு மீண்டும் மறு எண்ணுதலுக்கு உட்படுத்தக்கூடாது. ஆராய்ச்சியின் முடிவு துணிவாக வேண்டும், நிலையில் தெரியாது அடங்க வேண்டும், அசைவிலா ஊக்கம் உடையவன் ஆதல் வேண்டும். அப்ப ஒரு தனி மனிதனுடைய துணிவு நிலை, துணைவியல் சிந்தனைன்னு சொன்னாக்க, துணிவு எண்ணம் துணிவாக வேண்டும், துணிவு செயலாக வேண்டும். ஆராய்ச்சி முடிவு துணிவு உடையதாக இருக்க வேண்டும், நிலையில் தெரியாது அடங்க வேண்டும், அசைவிலா ஊக்கம் உடையவனாக வேண்டும் என்று ஒரு தனி மனிதனுடைய துணிவியல் சிந்தனைகளாக திருவள்ளுவர் சொல்கிறார். சொல்லியல் சிந்தனையாக ஒன்று மட்டும்தான் வருகிறது. நான் தேர்ந்தது சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அறிவு. சொல்லாற்றல் மிக்கவன்,
எந்த நேரத்திலும் தளர்ந்து போகாமல் இருந்து அஞ்சாமல் எதையும் எடுத்து கூறுகின்ற துணி உடையவனாக ஒருவன் இருப்பான் என்றால் அவனோடு மாற்று கருத்துடையவர்கள் அவனை வெல்லவே முடியாது. ஏன்னா அந்த துணிச்சல் நிற்கணும், அதுதான் பெருமை. அதன் பிறகு செயல் பற்றி சொல்லுகின்ற பொழுது எண்ணி துணிக கருமம் மீண்டும் இங்கே வருகிறது. எண்ணமும் வருகிறது, செயலும் வருகிறது. எண்ணி துணிக கருமம் துணிதலின் எண்ணுவோம் என்பது இழுக்கம். நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திறந்து ஊக்கின் உயிர்க்குருதி ஆகிவிடும். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம். இந்த குறள் எண்களை எல்லாம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் என்ன, அதெல்லாம் நீங்கள் அதுதான் உங்களுக்கு முக்கியம். எண்ணி துணிக கருமம் என்பது 467, நுனிக்கொம்பர் ஏறினார் என்பது 476, அருமை உடைத்தென்று வருகின்ற குறள் 611, வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் என்பது 661. இதிலிருந்து என்ன சொல்ல நினைக்கிறார்? இன்னொரு குறள், துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்று இன்பம் பயக்கும் வினை என்றார் 661. அப்ப என்ன சொல்ல நினைக்கிறார் கருத்து? செயல் திட்டம் பெற மனத்திட்பம் வேண்டும். செயலில் திட்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனத்திட்பம் வேண்டும். மனதில் உறுதி இருக்கணும். உறுதி வேண்டுமானால் துணிவு வேண்டும். எந்த செயலும் செய்வதற்கு அறுதி என மனம் சோர்ந்து கொள்ளக்கூடாது. ஒரு செயலை எண்ணி துணிய வேண்டும். இன்பம் பயக்கும் முனையை துணிவோடு மேற்கொண்டால் அதனால் துன்பம் வரினும் அதை இடையறாது மேற்கொள்ள வேண்டும். அதை விட்டுடக்கூடாது. ஐயோ துன்பம் வருமே, ஆனால் முடிவில் இன்பம் பயக்கும் வினை, ஐயோ இடையில துன்பம் வருகிறது அப்படின்னு சோர்ந்து போகக்கூடாது, விட்டு விடக்கூடாது, துணிந்து நிற்க வேண்டும் என்று காட்டுகிறார். ஊக்கம் மிகுதியால் அளவிற்கு அப்பாற்பட்ட செயலை செய்து விடக்கூடாது. நுனிக்கொம்பர் ஏறினார்னு சொன்னார் பாருங்க. நுனிக்கொம்பர் இந்த உச்சியில போய் ஏறுறான், இந்த கொம்பு கிட்ட வரான், அதுக்கு மேல உண்டா அவன் கீழே விழுந்துருவான், இறுதி ஆகிவிடும். ஆக அதையும் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்ததாக இன்பம் பயக்கும் வினையை துணிவோடு மேற்கொண்டால் அதனால் துன்பம் வரினும் விடாது மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஊக்க மிகுதியால் அளவிற்கு அப்பாற்பட்ட செயலை செய்துவிடக்கூடாது. அதுக்கடுத்து நாம பார்க்கிறது, இப்ப நம்ம என்ன சொல்லுகிறாருன்னு பார்த்துட்டோம். அதற்கடுத்து தனிமத அளவிலான துணிவுகளும் பயன்களும். ஒரு மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு துணிவு வருதுனாக்கா அதனுடைய பயன்கள் என்னன்னு அடுத்து பார்க்கணும். என்னென்ன பயன்கள் கிடைக்கிறது? எண்ணத்தளவில் நிலையில் திரியாத அடங்கியவன் தோற்றத்தை மலையினும் மிக பெரிதாக சமுதாயம் மதிக்கும். அப்ப எண்ணத்தளவில நிலையில் திரியாத ஒருவன் அடக்கத்தோடு வாழ்ந்து காட்டுகிறான் என்று சொன்னால் அவனுடைய தோற்றம் மலைவிட பெரிது. அப்படி சமுதாயம் மலைவிட பெரிதாக அவனை பெரிதாக போற்றும். அளவில்லாத ஊக்கம் உடையவரிடம் ஆக்கம் வழிகேட்டு வந்து சேரும். இதெல்லாம் பயன். சோர்வு இல்லாமல் தளராத முயற்சிகளை மேற்கொள்பவர் ஊழையும் புறங்காண செய்வார். ஊழையும் உப்பக்கம் காண்பர்னு இருக்கு பாருங்க, அதுக்கு தவறான பொருள் சொல்றாங்க. ஊழை வென்றலாம் பல முறை சொல்வதுதான். ஊழையும் வென்று விடலாம்ன்றாங்க. ஊழை வெல்லவே முடியாது என திருவள்ளுவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஊழியின் பெருவழி யாவுழை மற்றொன்று சூழினும் தான் முந்தோறும். மிக வலிமையானது. நீ அதை வெல்வதற்கு ஒரு நீ எண்ணி எண்ணி பார்த்து ஆராய்ந்து பார்த்து ஒன்றை முன்னெடுத்து செல்வாய் என்றால் எங்கேயாவது கொஞ்சம் சோர்ந்தினா மறுபடியும் ஊழ் முன்மால வந்து நிற்கும். மறுபடியும் அதை புறங்காண வைப்பதற்காக நீ முயற்சி மேற்கொள்வாய். அப்படி புறங்காண வேகமாக நீ முயற்சிகளை தளராது செல்லுகின்ற வரையிலும் ஊழ் உன் பின்னால் இருக்கும். எங்கேயாவது கொஞ்சம் சோர்ந்து விட்டால் ஊழ் உன் முன்னால் வந்து நிற்கும். ஆக பிறப்பு முதல் இறப்பு வரையில் ஊழ் தொடர்ந்து கொண்டே வரும், சாகும் வரையில். ஆனால் அது என்ன செய்ய முடியும்? புறங்காண செய்ய முடியும், வெல்ல முடியாது. புறங்காண செய்யலாம் அல்லது தலைச்சாய வைக்கலாம். ஆனா மறுபடியும் நீ சோர்ந்து போகின்ற கூட அது தலை நிமிர்ந்து நிற்கும். மறுபடியும் முயற்சி மேற்கொள்ளுகின்ற தலை சாய்ந்து போகும். நீ சோர்ந்து விட்டால் மறுபடியும் தலை நிமிர்ந்து நிற்கும். இப்படித்தான் ஊழ் தொடர்ந்து இறக்கும் வரையிலும் ஊழ் வந்து கொண்டே இருக்கும். அதை எந்த காலத்திலும் வெல்ல முடியாது. தலை சாய வைக்கலாம் அல்லது புறங்காண செய்யலாம். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆக இப்ப நாம் பார்க்கின்ற பொழுது தனிமன அளவிலான துணிவுகளும் பயன்களும் என்று சொன்னால் எண்ணத்தளவில் நிலையில் தெரியாத அடங்கியவன் தோற்றத்தை மலையெனும் மிக பெரிதாக சமுதாயம் மதிக்கும்.
சமுதாய மதிப்பு கிடைக்கும் அவனுக்கு, துணிவுடையவனுக்கு. அளவில்லாத ஊக்கமுடையவனிடம் ஆக்கம் வழிகேட்டு வந்து சேரும். செல்வம் நல்ல அசையில்லாத ஊக்கம் ஒருவனிடம் இருக்குன்னு சொன்னாக்கா அவனை தேடி செல்வம் வரும், அவனை தேடி ஆக்கங்கள் வந்து சேரும். ஆக்கம் என்பதே பல நிலையிலான படிப்படையான வளர்ச்சி நிலை. கல்வி அது ஒரு ஆக்கம், செல்வம் அது ஒரு ஆக்கம், இப்படி பல்வேறு ஆக்கங்கள் இருக்கின்றன. அந்த ஆக்கங்கள் எல்லாம் மனதிலே அளவில்லாத ஊக்கம் உடையவனிடம் வந்து சேரும். அதற்கடுத்து சோர்வில்லாமல் தளராத முயற்சிகளை மேற்கொள்பவர் ஊழையும் புறங்காண செய்வார்கள். இதெல்லாம் தனி மனித அளவிலான துணிவுகள், அதனுடைய பயன்கள். இது எண்ணத்தளவில். சொல்லளவில் என்று பார்த்தால், சொல்வன்மை மிக்கவன் சொல்ல வேண்டியவற்றை சோர்வின்றி அஞ்சாமல் சொன்னால் அவனோடு மாறுபாடு கொண்டவர்கள் அவனை வெல்ல முடியாது. ஆக இது சொல்லளவிலான துணிவின் பயன். செயலளவில் என்று பார்த்தால், துணிவோடு ஆற்றும் வினை இன்பம் தரும். எந்த செயலும் அரியது என மனச்சோர்வு கொள்ளாமல் வினையாற்றுவனுடைய முயற்சி அவனுக்கு பெருமை தரும். ஆக இதெல்லாம் துணிவுடைமையால் விளைகின்ற பயன்கள். அது எண்ணத்தளவிலான பயன், சொல்லளவிலான பயன், செயல் அளவிலான பயன் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அதற்கடுத்து நான் தரவுகளை மட்டும் சொல்ல போகிறேன். இதில் குடும்ப அளவிலான துணிவு சிந்தனைகள், அதற்கான தரவுகள். குறள்கள் 55, 56, 1030, 1289. இது அப்படியே இந்த 4 குறட்பாக்களை வைத்துக் கொண்டு நான் சொன்ன தனி மனிதனுடைய எண்ணம், சொல், செயல், அதன் பிறகு அதனுடைய விளைவுகள், பயன்கள் என்றெல்லாம் சொன்ன அதே மாதிரி ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு நீங்க இந்த குடும்ப அளவிலான துணிவு சிந்தனைகளை நீங்க காணலாம். இந்த 4 குறள்களை வைத்து சமுதாய அளவிலான துணிவியல் சிந்தனைகள், அதற்கான குறள்கள் 119, 855, 996, 1032. அரசியல் அளவிலான துணிவியல் சிந்தனைக்கான தரவுகள், குறள்கள் 383, 465, 485, 634, 638, 765. நட்பியல் அளவிலான துணிவியல் சிந்தனைகளுக்கான குறள்கள் 796, 806. பெரியோர் அல்லது சான்றோர் அளவிலான துணிவியல் சிந்தனைக்கான தரவுகள், குறள்கள் 136, 160, 597, 654, 699, 850, 899, 986, 989. ஆன்மீக அளவிலான துணிவியல் சிந்தனைகள், அதற்கான தரவுகள், குறள்கள் 6, 10, 21, 29, 176, 262, 297, 342, 348, 352, 356. அப்ப இதுக்கான தரவுகளை நான் கொடுத்திருக்கேன். நீங்க இன்னும் குறள்களை படித்து பார்த்தா மற்ற தலைப்புகளுக்கான தரவுகளை நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த சூழலில் நேரம் இன்மை ஒன்று, இன்னொரு பக்கம் மனதிலே இருக்கின்ற அழுத்தம். என்னுடைய பெயரன் 12ஆம் வகுப்பு படிப்பவன், 17 வயதுதான். ஒரே ஒரு மகன். என்னுடைய மகனுக்கு மருமகள்